கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் கிருபையாய் இந்த வார்த்தையை இந்த மாத வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். காத்திருக்கிறவர்களுக்கென்று கர்த்தர் செய்கிற காரியம் அது செய்து முடிக்கும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஹalleluya. காத்திருக்கிறவர்களுக்கு கூட தெரியாது. ஆமே, வார்த்தை தெரியும், ஆனா அந்த வார்த்தையை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுவார் என்று தெரியாது. அதை செய்யும் விதங்கள் ஒருவரும், எனவேதான் வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி அவர்களை தெரியாத பாதையிலே கொண்டு வந்து அவர்கள் இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவார். வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காரணம், அவருடைய வல்லமை அவ்வளவு பெரியது. மகத்துவத்தில் அவர் சிறந்தவர், வல்லமையில் பெருத்தவர். எனவேதான் எசேக்கியேல் 36:36 எடுக்க வேண்டாம், ஆண்டவர் என்ன சொல்லுவார்? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என்னால செய்ய முடியுமா? அந்த டவுட்டே கிடையாது. நான் மாம்சமான யாவுக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எசையா 60:22 கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசேஷமாய் இந்த மாதம் கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்காகவே இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் கிருபையாய் தீர்க்க தரிசனமாய் கொடுத்திருக்கிறார். நாளாக நாளாக காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போவது இயல்பு. வேதத்திலே அதை பார்க்க முடியும், நம்முடைய வாழ்க்கையிலும் அதை பார்க்க முடியும். ஒவ்வொருத்தருக்கென்று ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறது போல ஒவ்வொருவருக்கும். எனவேதான் இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? என் வேளை இன்னும் வரவில்லை. அவருடைய வேளை என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்தில் அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மோவாபின் ராஜாவை எகுத் என்பவன் என்ன பண்ணுவான்னா குத்தி கொண்டு விடுவான். அவர் ரூமுக்குள்ள இருக்கிறாரு, கதவு அடைபட்டிருக்கிறது. அது எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவுக்காக ஜனங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்குள்ள போகவில்லை, அந்த வார்த்தைக்காக இதை எடுத்து சொல்லுகிறேன். அதில் 25வது வசனத்தை பாருங்கள். இப்படி சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் சலித்து போகும் மட்டும் காத்திருந்தார்கள். இந்த எக்லோனுக்காக கொஞ்சம் பேர் காத்திருக்கிறாங்க. ஆனா காத்திருந்து அவங்க என்ன அடைந்தார்கள் என்றால், அவர்கள் சலித்து போனார்கள். அவர்கள் காத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்காக அந்த அறை வீட்டின் கதவு திறக்கப்படவில்லை. சலித்து போகும் மட்டும் காத்திருந்தாங்க. காத்திருக்கிறவர்கள் இப்பொழுது சலித்து போக காரணம் என்ன? கதவை தட்டி பார்க்கறாங்க, திறக்கல. சத்தம் போட்டு பார்க்கறாங்க, திறக்கல. அவங்க ஒரு திறவுகோலை எடுத்து வந்து திறந்து பார்த்தா உள்ளே எக்லோன் என்ன இருக்கிறான் தெரியுமா? இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். எனவே அவனுக்கு காத்திருந்தவர்கள் என்னானார்கள் தெரியுமா? சலித்து போனார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன், இந்த எக்லோன் தரையிலே செத்து கிடந்தான். எனவே அவனுக்கு காத்திருந்தவர்கள் சலித்து போனார்கள். நான் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். எனவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. காத்திருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிற முதல் செய்தி இதுதான். சலித்து போக விட மாட்டார். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொன்ன வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? தட்டுங்கள் உங்களுக்கு, தட்டுங்கள் உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க, திறக்கப்படும். சொல்லுங்க, திறக்கப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து. ஆமென். நம் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை சலித்து போக விட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சலித்து போக விட மாட்டார். சலித்து போக விட மாட்டார். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார்.
ஆமென். எக்லோன் செத்து கிடக்கிறான், கதவு திறக்கப்படல. காத்திருக்கிறவர்கள் கதவு திறக்காததும் இவங்களா ஒரு கீயை கொண்டு வந்து திறக்கிறான். கர்த்தர் பத்மு தீவிலே சுற்றிலும் சமுத்திரம். ஆமென். எவ்வளவுதான் இனி மரணம் தான், இனி வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும் போது கர்த்தர் தம்முடைய கரத்தை காட்டுகிறார். இங்க பாரு, மரணத்தின் கீ என்கிட்ட இருக்கு, பாதாளத்தின் திறவுகள் என் கையில் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை காத்திருக்கிறதுனுடைய மிகப்பெரிய பலனை என்ன தெரியுமா? He's alive. அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, சலித்து போக விட மாட்டார், சலித்து போக விட மாட்டார். கதவை திறந்து பார்க்கும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது, கிறிஸ்து மட்டும் உயிரோடு எழும்பலன்னா நம்முடைய விசுவாசம் வீணா இருக்குமே அப்படிம்பார். என் விசுவாசம் வீணா இருக்கு, அவர் மட்டும் உயிரோடு இல்லைன்னா என் விசுவாசம் எல்லாம் வீணா இருக்குமே. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். எனவேதான் கர்த்தர் சொல்லுங்க, இவரை காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறவைகள் என்பது உலக தோற்றம் முதற்கொண்டு. நேற்று 1ஆம் தேதி காலை ஆராதனையில் ஆவியானவர் அதை அழகாய் நம்மோடு பேசினார். ஏன் காத்திருக்க வைக்கிறார் என்றால், நம்மை தேவன் எதற்கு காத்திருக்க வைக்கிறாரோ அந்த காரியம் இப்பொழுது போடப்பட்ட திட்டம் அல்ல, உலக தோற்றம் முதற்கொண்டு கர்த்தர் வைத்த தீர்மானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை, ஒரு 2 முக்கியமான காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்ப. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் பார்த்து நல்லதென்று கண்ட பிறகுதான் நம்மை பார்க்க வைப்பார். அது வரைக்கும் காண்பிக்கவே மாட்டார். தேவன் பார்த்து நல்லது என்று கண்ட பிறகு. கர்த்தர் படைப்பிலேயே மிகப்பெரிய படைப்பு என்ன? அது சொல்றதுக்கு என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே மிகப்பெரிய சிருஷ்டிப்பு என்ன? மனிதன். இப்ப கர்த்தர் முதல்ல பூமியை பார்த்தார்ல, அந்த பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும். மனுஷன் பார்க்கும்போது பூமி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் மனிதன் கண்ணை திறக்க, அவர் ஊதவே இல்லை. ஊதுனா எழும்பிடுவான். அவன் கண்ணை அவன் அப்படியே தான் இருக்கிறான், மண்ணாதான் இருக்கிறான், ஊதவே இல்லை. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த ஒழுங்கின்மை வெறுமை அவர் பார்க்கிறார். உடனே ஆண்டவர், நான் பார்க்கிறத இவனும் பார்க்கட்டும். அப்படி இல்லை, அவன் இப்ப பார்க்க கூடாது, அவன் பார்க்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 22வது வசனத்திலே, தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும்னா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது மட்டும் இல்ல, அதற்கு மேலிருந்த 25வது வசனம் 1:25, எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது என்று கண்ட பிறகு, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்ட, நான் வாசிக்கிறேன், சொல்ற வசனம் மட்டும் வாசி. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. எதற்கு பின்பு தெரியுமா? தேவன் முதல்ல ஒன்றை பார்க்கிறார், அது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு. தேவனுடைய பெரிய நோக்கமே மனுஷனை உருவாக்குறது தான். தேவனுடைய மிகப்பெரிய திட்டமே மனிதனை உருவாக்குவது. அப்படி வைக்கிறார். வச்சுட்டு அந்த ஒழுங்கின்மை எல்லாம் மாற்றுகிறார், வெறுமை எல்லாம் நிறைவாக்குகிறார், எல்லாவற்றையும் நிறைவாக்கி சுவர். ஓகே ஓகே. பின்பு தேவன் மனுஷனை உருவாக்குகிறார். பின்பு அப்போ ஒரு காரியம் தெளிவாக தெரியும், இன்னும் என் கண்களுக்கு சில காரியங்கள் காண்பிக்கப்படவில்லை என்றால் அதன் அர்த்தம் கர்த்தர் மறந்து விட்டார் என்றல்ல, கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். என் தேவன் எனக்காய் என்றாகிலோ. ஆமென். என் தேவன் எனக்காய் ஒரு ஆதாரமா சேகம் அமரால் ஹரியாதரா
கிரகிக்க முடியா சர்வஞானியே. நல்ல கவனமா கேளுங்க. யோசேப்பை உருவாக்கிய விதம் யாக்கோபுக்கு தெரியாது. 17 வயசுல, யோசேப்பின் 17வது வயதுல கர்த்தர் யாக்கோபை விட்டு யோசேப்பை செப்பரேட் பண்றார். எதுக்கு தெரியுமா? உருவாக்க. அந்த உருவாக்குகிற ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது யோசேப்புக்கு. உருவாக்கிய விதம் யாக்கோபுக்கு தெரியாது. ஆனா உயர்த்தப்பட்ட பிறகு கர்த்தர் யாக்கோபை வரவழைத்து கண்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இது போலதான் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்பவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் அதை காணவில்லை. இந்த 22 வருடங்கள் யோசேப்பை யாக்கோபு மீட் பண்றதுக்கு 22 இயர்ஸ் ஆச்சு. இந்த 22 வருடங்கள் யாக்கோபு ஆண்டவர்கிட்ட பேசாம இருந்திருப்பாரா? ஆண்டவர் யாக்கோபிட்ட பேசாம இருந்திருப்பாரா? ஆமே. பல நேரத்தில் அந்த பகுதியெல்லாம் மெடிடேட் பண்ணும்போது எப்படி தோணும்னா, ஆண்டவர் ஒரு அட்லீஸ்ட் இன்டைரக்டாவது சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் லைக், சும்மா இதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். அவனே அழுதுட்டு இருக்கிறான். சொல்லி இருக்கலாமே ஆண்டவர், நீங்க சொல்லி இருக்கலாமே. சொல்லவே மாட்டார். ஏன் சொல்ல மாட்டாரா? நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. ஆனா உருவாக்குற விதம். நேற்று ஆராதனையில் இந்த வார்த்தையை சொன்னேன். யோசேப்பு யாக்கோபை கடைசியாய் பார்க்கும்போது யாக்கோபு யோசேப்பை கடைசியாய் பார்க்கும்போது யோசேப்பு தரித்திருந்த வஸ்திரம் பல வர்ணாங்கி. 22 வருடம் கழித்து யாக்கோபு யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு தரித்திருந்த வஸ்திரம் ராஜ வஸ்திரம். ஆனால் இது நடுவிலே அவன் தரித்திருந்த சிறைச்சாலை வஸ்திரம் யாரு பார்க்கல தெரியுமா? யாக்கோபை பார்க்க விடல. யாக்கோபு தலைக்கு கீழே கல்லு வச்சு படுத்தத ஈசாக்கு ரெபெக்காள கர்த்தர் பார்க்க விடல. ஏசாவை பார்க்க விடல. ஏசா வந்து யாக்கோபை பார்க்கும்போது யாக்கோபு வெறும் கோலும் கையுமா இல்ல, 2 பரிவாரங்களை உடையவனாய் இருக்கிறார். யாக்கோபு வந்து யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு அடிமையின் வஸ்திரத்தை தரித்தவனாய் அல்ல, ராஜ வஸ்திரத்தை தரித்தவனாய் இருக்கிறார். சில கண்களுக்கு தேவன் இன்று நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். நாளை கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தும் போது இது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?